எந்த தப்புமே பண்ணாத அந்த 3 பேரையும் விசாரிச்சு பார்த்ததுல ஓடி போனவனை பத்தி ஒரு தகவலும் தெரியல. ஆக்சுவலி நீங்க ப்ராப்பர் இன்கொயரி பண்ணி அந்த ஆளை பிடிச்ச ஜெயிலில் போட்டிருக்கணும். வாஸ்தவம் தான், பட் யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா தானே ஆக்ஷன் எடுக்க முடியும். அந்த லேடியோட ரிலேட்டிவ்ஸ் யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா? அவங்களுக்கு ரிலேட்டிவ்ஸும் யாருமே இல்லை. அதான் வழக்கமான சூசைட் கேஸ் மாதிரி ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டோம். அவ்வளவுதானே? இல்ல, என்ன கொஞ்சம் டீடைல்ஸ் தெரியணும். இல்லம்மா, என்னால ரொம்ப நேரம்லாம் உட்கார முடியாது. 1 செகண்ட் ப்ளீஸ். இவர் யாருன்னு தெரியுமா? இல்லம்மா, இவரை நான் பார்த்ததா எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த ஓடி போன ஆளோட பேர் என்னன்னு தெரியுமா? ராம். என்ன யோசிச்சுட்டு இருக்க? என் அப்பா இந்த சம்பவத்தில் எங்கே இருக்காரு? அவரை பற்றி இவர் எதுவுமே சொல்லவே இல்லை. மித்ரா, உங்க அப்பா கண்டிப்பா இதுல இன்வால்வ் ஆயிருக்க மாட்டாரு. ப்ளீஸ் இதை பத்தி யோசிக்கிறது விடுறியா? எப்படி விட முடியும் ஷாலினி? என் அப்பா கூட அந்த லேடியை நான் இன்னும் பார்த்துட்டு தான் இருக்கேன். என் நிலைமையை நீங்கள் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ஏய், ரிலாக்ஸ் மித்ரா. உன் நிலைமை எனக்கு நல்லாவே புரியுது. சரி, நீயே சொல்லு, அடுத்து என்ன பண்ணலாம்? ராம் சீட் பண்ணனால தான் அவங்க சூசைட் பண்ணிட்டாங்கன்னு தான் அவர் சொன்னார். சரி, அதுக்கு? அப்படின்னா அந்த ராமை கண்டுபிடிச்சி தான் ஆகணும். கண்டுபிடிக்கணுமா? எதுக்கு? ராமை கண்டுபிடிச்சாதான் இந்த கேஸ்க்கும் என் அப்பாவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு என்னால் தெரிஞ்சுக்க முடியும். ஆனா மித்ரா, இந்த விஷயம் நடந்து எவ்வளவு வருஷங்களா இருக்கு. இன்னும் ராம் உயிரோட இருக்கானா இல்லையானா கூட நமக்கு தெரியாதே. அதுவும் பல வருஷத்துக்கு முன்னாடி ஓடி போன ஒரு ஆளை நம்ம எங்க போய் தேடுறது? அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த அம்மாக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, அதுவே போதும் மித்ரா. அது போதாத ஷாலினி. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல கண்டிப்பா ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஏற்கனவே 4 பேர் இறந்துட்டாங்க. இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா அந்த அபார்ட்மெண்ட்க்கு வரப்போற 100கணக்கான ஃபேமிலியோட நிலைமை என்ன ஆகுறது? பீப்புள் வில் டை. நிச்சயமா அந்த லேடிக்கு எதுவும் ஆயிருக்கு. அவங்க ஏதோ பர்பஸோட தான் என்கிட்ட வந்தாங்கன்னு விஸ்வா சொன்னாரு. அந்த பர்பஸ் என்னன்னு கண்டுபிடிச்சுதான் ஆகணும். அந்த உண்மை தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் ராம். அந்த ஆளை கண்டுபிடிச்சாதான் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ராம தேடுவோம்.